Hello guys, இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன ஃபார்முலா பத்தி சொல்லி தர போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா 3D சம் ஃபார்முலாவை பத்தி தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லி தர போறேன். இந்த ஃபார்முலாவை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படினு பாத்தீங்கன்னா மல்டிபிள் டேபுக்கு இடையில ரொம்ப சிம்பிளா வந்து உங்களால வந்து சம் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண முடியும். அதாவது மல்டிபிள் டேப்ஸ்ல வந்து உங்களுக்கான டேட்டாஸ் இருக்கு அப்படினா அதை வந்து ஈஸியா இந்த பெரிய ஃபார்முலா போடாம ரொம்ப சிம்பிளா வந்து இந்த 3D ஃபார்முலாவை யூஸ் பண்ணி உங்களுக்கு எத்தனை டேப்ல இருந்தாலும் சரி அத்தனை டேப்ல இருக்க டேட்டாவையும் ஈஸியா வந்து சம் பண்ணி கொண்டு வர முடியும். இதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க ஃபார்முலா தான் 3D சம் ஃபார்முலா. இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லி தர போறேன். இதோட சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் ஆஃப் month 1 அதாவது ஃபர்ஸ்ட் டேப். இப்போ இந்த டேப்ல இருந்து இந்த டேப் வரைக்கும் நம்ம வந்து சம் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேப் இது ஈஸ்ட் போட்டுக்கோங்க. தென் இது எதுக்குன்னா அரே மாதிரி சொல்றதுக்கு. அடுத்து மந்த் 3 அதாவது எந்த டேப் வரையும் நீங்க வந்து சம் பண்ண விரும்புறீங்களோ அது வந்து மந்த் 3. தென் எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் போட்டுட்டு எந்த செல்ல வந்து நீங்க வந்து சம் பண்ண விரும்புறீங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த B2 அது வந்து ரெஃபர் பண்ணுது. ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல வந்து இந்த ஃபார்முலா வந்து போடுறேன். அப்போ உங்களுக்கு வந்து புரியும். இப்போ எனக்கு மந்த் 1 அதாவது இங்க பாருங்க நேம் வந்து ஒரே நேமா இருக்கு, கவுண்ட்டும் வந்து சேமா அதாவது ஒரே இதுல இருக்கு. இதே ஆர்டர்ல மந்த் 1லயும் எனக்கு இருக்கு, மந்த் 2லயும் இருக்கு, மந்த் 3லயும் இருக்கு. இந்த வேல்யூஸ் வந்து மாறலாம். சரியா? கவுண்ட் வேல்யூ வந்து மாறலாம், ஏன்னா நம்ம அதை தான் வந்து கூட்ட போறோம். ஆனா இந்த காலம் வந்து சேமா இருக்கு. ஓகேவா? எத்தனை நிறைய இது இருந்தாலும் சரி, எத்தனை டேப் இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் சேமா தான் இருக்கு. அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து எப்படி சம் பண்ணலாம்? நீங்க வந்து சிம்பிளா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா இங்க போயிட்டு இங்க சூஸ் பண்ணிட்டு தென் பிளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு மறுபடியும் அடுத்த டேப் போயிட்டு இந்த மாதிரி தான் வந்து நீங்க வந்து ஒன்னொன்னா வந்து பண்ணிட்டே போவீங்க. ஓகேவா? இந்த பண்ணாம ஈஸியா வந்து பண்றதுக்கான வழிமுறை தான் வந்து இந்த 3D சம். இப்ப பாருங்க, சம் போட்டுக்கோங்க. தென் ஃபர்ஸ்ட் டேப் என்ன? மந்த் 1. ஸோ MONTH மந்த்னா அந்த ஃபார்முலா வரும், அதை கண்டுக்காதீங்க. ஜஸ்ட் மந்த் 1 அப்படின்னு டைப் பண்ணுங்க. தென் அரேக்காக வந்து இந்த ஈஸ்ட் சிம்பிள் போட்டுக்கோங்க. தென் மந்த் எத்தனாவது மந்த் வரையும் எந்த டேப் வரையும் மந்த் 3 வரையும் வந்து எனக்கு வேணும். ஸோ மந்த் 3 போட்டேன். தென் எக்ஸ்கிளமேட்டரி, ஏன்னா அந்த செல்லை வந்து ரெஃபர் பண்ண போறோம். நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் இருக்க B2 செல்லை தான் வந்து ரெஃபர் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து B2 அப்படின்னு போட்டு இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க 3 அப்படின்னு வந்து வந்திருக்கு. இந்த 3யோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க மந்த் 1ல இருக்க இந்த காலம் இது இந்த செல் பிளஸ் மந்த் 2ல இருக்க இந்த செல் பிளஸ் மந்த் 3ல இருக்க இந்த செல் எல்லாத்தையும் கூட்டி உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து இங்க வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்க வந்து இப்போ ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா எல்லா வேல்யூமே அதாவது எல்லா செல்லுமே வந்து கூட்டி வந்திருக்கு. பாருங்க ராம்க்கு வந்து இங்க வந்து 2 இருக்கு, இங்க வந்து மந்த் 2லயும் 2 இருக்கு. ஸோ 4, இங்க வந்து 6 இருக்கு. ஸோ 6 + 4 10 அந்த ஆன்சர் வந்துருச்சு இல்லையா? இப்படிதான் வந்து நீங்க ஈஸியா வந்து பண்ணணும். இந்த ஃபார்முலால என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னு வந்து பாருங்க, அது வந்து ஈஸியா உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ மந்த் 1ல இருந்து நீங்க மந்த் 3 வரையும் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்க டேப் வந்து இந்த மந்த் அரேல இருக்கணும்னு அப்படி அவசியம் இல்லை. பாருங்க டெஸ்ட் அப்படின்னு நான் மாத்தினா கூட இங்க ரிசல்ட் பாருங்க மாறவே மாறாது, ஏற்கனவே சேமா இருந்தது தான் மாறும். ஆனா இப்ப பாருங்க இந்த டெஸ்ட்டை கொண்டு வந்து, ஏன்னா நம்ம மந்த் 1ல இருந்து அரே ஸ்டார்ட் பண்ணி மந்த் 3 வரையும் முடிச்சிருக்கோம். இப்போ இந்த அரேக்கு முன்னாடி நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகும் பாருங்க, அப்படியே வந்து மாறிடுச்சு பாத்தீங்களா? இப்போ என்ன எதை வந்து இது பிளஸ் பண்ணிட்டு வருது அப்படின்னா மந்த் 1ல இருந்து மந்த் 3 வரையும் தான். ஸோ சென்ட்ரல் இருந்த டேப் வந்து இங்க போயிருச்சு. ஸோ வந்து இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து அடிஷன் வந்து பண்ணாது, இந்த டெஸ்ட்டை வந்து இக்னோர் பண்ணிடும். இந்த டேபுக்கும் இந்த டேபுக்கும் இடையில என்ன இருக்கோ அதெல்லாம் தான் வந்து ஆட் பண்ணும். ஸோ நீங்க வந்து நிறைய டேப் இருக்கு அப்படின்னா வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேபையும் லாஸ்ட் டேபையும் ரெஃபரன்ஸா வச்சு நீங்க ஈஸியா வந்து இந்த 3D ஃபார்முலாவை வச்சு ரொம்ப ஈஸியா வந்து சம் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா வந்து இந்த ஃபார்முலா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நீங்களும் வந்து இதை வந்து உங்களோட எக்ஸல் ஷீட்ல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் உங்களுக்கு வந்து அதை வந்து கிளாரிஃபை பண்றேன் டவுட்ஸை. ஆனா மறந்துடாதீங்க, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது இந்த வேல்யூஸ் அதாவது இங்க இருக்கிறது எல்லாமே வந்து சேமா இருக்கணும் பாத்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு இங்க டோட்டல் வேல்யூ வந்து பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க இங்க வந்து மேலையும் கீழையும் அதே மாதிரி இங்கேயும் வந்து என்ன ஆர்டரா வந்து இருந்துச்சு அப்படின்னா இங்க வர்ற டோட்டல் வந்து கரெக்டா வந்து இருக்காது. ஸோ அதை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த டேபுக்குள்ள ஸ்டார்ட் அதாவது இங்க இருக்கு இல்லையா, இதுக்கும் இந்த ரெஃபரன்ஸுக்கும் இடையில தான் எல்லா டேபும் இருக்கணும். அதையும் வந்து நீங்க வந்து மறக்காம இருக்கணும். ஸோ கண்டிப்பா பாருங்க, உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்துடுங்க. பாமரன் கருத்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.